சோல் மீன்ஸ் மீனிங் மேக்கிங் மிஷன். ஆத்துமா அப்படின்னா அர்த்தம் கொடுக்கிற ஒரு அமைப்பு. அந்த அர்த்தம் எப்படி கொடுக்குதுன்னா, இது வரைக்கும் உங்க மண்டைக்குள்ள என்ன மேப் இருக்குதோ அதற்கான அர்த்தம் கொடுக்குது. இப்ப நம்ம ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, நம்ம பைபிள்ல சில அர்த்தம் தான் காமிக்க போறேன். நம்ம மண்டை எப்படி புரிஞ்சு வச்சிருந்தது, அவங்க மண்டை எப்படி புரிஞ்சிருந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, அந்த காரை விற்க போகிறீங்க. அப்போ அந்த காரை வாங்க வர்றவங்கள்ட்ட அந்த காரை குறித்த உயர்வான காரியங்களை பேசுவீர்களா, அல்லது அந்த காரை குறித்த உண்மையான காரியங்களை பேசுவீர்களா? அதாவது இந்த பாருங்கள், இந்த கார் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது பாதியில் நின்றோம், கொஞ்சம் பிரேக் அடிக்கடி பிடிக்காது, இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த காரினுடைய விலை உயருமா? அந்த கார் உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி தருமா? அல்லது அந்த காரினுடைய மேன்மைகளை, இந்த கார் ஸ்மூத்தாக போகுங்க, இது வரைக்கும் எங்களுக்கு தொந்தரவே கொடுத்ததில்லை, இப்படி மேன்மையான காரியங்களை, பொய்களை அல்ல, மேன்மையான காரியங்களை அந்த காரை குறித்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி தருமா? நிச்சயமாக. நீங்கள் எப்போ அந்த காரை அப்ரிஷியேட் பண்ணுறீங்களோ அப்போ அதனுடைய விலையும் அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்குது. உறவுகளில் கூட அப்படி தான். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர், கணவன் மனைவி என்று சொல்லப்படுகிற ஒருத்தருக்கு ஒருவர் பாராட்டுவது நிமித்தமாக அவர்களிடத்திலிருந்து நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். நாமளே நம்ம துணையை, கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ கீழ்த்தரமாக, மோசமாக, நீங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க, உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிட்டு பிறகு அவங்கக்கிட்டேருந்து நல்ல காரியம் நடக்கணும்னு நினச்சோம்னா எப்படி நமக்கு நல்ல காரியம் நடக்கும்? நீங்கள் அவர்கள் குற்றத்தை கண்டுபிடிப்பது போல, இப்போ என்ன செய்கிறோன்னா, ஒவ்வொரு முறை அவங்க தப்பு செய்யும்போதும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறோம். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா இதே மாதிரி தான் நீங்கள் தப்பு செய்கிறீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறோம். ஒவ்வொரு முறை அவங்க நல்லது செய்யும் போதும், நல்லதுன்னு வேணாம், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, நீங்கள் அவங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியத்தை அவர்கள் செய்யும் பொழுதெல்லாம் கண்டுபிடித்து டக்குன்னு கேட்ச் பண்ணி ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு பாராட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஒரு பொருளை விற்கும்போது கூட அதை நல்லா பாராட்டி விற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல விலை பாராட்டி விற்றான். பாராட்டும் போது மதிப்பு உயருகிறது. அப்போ மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை அவங்க முன்னால் செய்ய ஆரம்பிப்பாங்க. எதை நாம் கவனிக்கிறோமோ அது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். நீங்கள் குற்றத்தையே கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த குற்றங்கள் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான காரியத்தை அவங்க செய்யும் போதெல்லாம் அந்த கவனத்தை அது மேலே வச்சு நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வேண்டிய நல்ல வருமானத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அதுபோல் எப்படி பாராட்டணும்? அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படி பாராட்டாதீங்க. நீங்கள் அந்த காரை விற்கும்போது யோசித்து பாருங்கள், இது ரொம்ப நல்ல கார், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, குறிப்பாக அந்த காரில் என்னென்ன விஷயங்கள்னு குறிப்பிட்டு பேசுகிறது போல உங்களுடைய துணை செய்கிற காரியத்தை நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி மட்டும் சொல்லாமல் குறிப்பாக இது என்று சொல்லி குறிப்பிட்டு பேசும் பொழுது அது உண்மையை உணர்த்துவதாகவும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறதாகவும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வாய்களை திறந்து பாராட்டுவது கஷ்டமாக இருக்கும்னு சொன்னால், சில பேருக்கு வாய்களை திறந்து பாராட்டுறது கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் ஒரு பேப்பர்லையோ எதுலையோ எழுதி அவர்களுக்கு பிடித்தமான இடத்தில், அவர்கள் அடிக்கடி பார்க்கிற இடத்துல வைக்கிற பழக்கத்தை கூட ஏற்படுத்தலாம். ஒருவர் பாராட்டுங்கள், உங்களுக்கு நல்ல வருமானம் உண்டாகும்.